ஆப்பத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்னா அது கடலைக்கறி தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஊற வச்சிருந்த கருப்பு சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இதுலேயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த சுண்டல்லேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த சுண்டல், அப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்த தண்ணி, நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருந்த சுண்டலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இது ஒரு 3 விசில் வச்சுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா கமகமன் வாசனையாக கடலைக்கறி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.